இந்த காலை தியான கூட்டத்தை தேவன் நமக்கு ஆசீர்வதித்து தரும்படியா கடந்த நாட்கள் முழுவதும் கண்மணி போல பாதுகாத்து நடத்தின தேவன் ஒரு புதிய நாளை காண செய்த அவருடைய மேலான தயவுகளை நினைத்து உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஸ்தோத்திர பலிகளை செலுத்தி மனதார கர்த்தரை நாம் ஸ்தோத்திரிக்கலாம். ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அப்பா உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா. காலைதோறும் உம்முடைய கிருபை புதியவைகள் என சொல்லப்பட்டிருக்கிறது அப்பா. ஹல்லேலூயா. உம்முடைய புதிய கிருபைகளுக்காக உம்முடைய இரக்கங்களுக்காக உம்மை நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கடந்த நாட்கள் முழுவதும் எங்களை கண்ணின் மணி போல பாதுகாத்து நடத்தினீரே, எங்களை போஷித்தீரே அப்பா. உமக்கு நன்றி சொல்லி துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் எங்களுக்கு நல்லவராய் நன்மை செய்கிறவராய் இருந்தீரே அப்பா. ஹல்லேலூயா. உம்மை நாங்கள் துதிக்கிறோம். அற்புதங்களை அதிசயங்களை எங்களுடைய வாழ்க்கையிலே செய்து எங்களை நடத்தி வந்திருக்கிறீரே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. எங்கள் முழு உள்ளத்தோடு உம்மை நாங்கள் துதிக்கிறோம் ஐயா. அப்பா உமக்கு நன்றிகளை ஏறெடுக்கிறோம் ஐயா. மனதார உமக்கு ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுக்கிறோம் அப்பா. உம்மை உயர்த்துகிறோம் அப்பா. நீர் நல்லவர், நீர் போதுமானவர் அப்பா. ஹல்லேலூயா. நீர் எங்களுக்கு பெரியவராய் இருக்கிறீரே, எங்களுக்கு பரிகாரியா இருக்கிறீரே, உமக்கு நன்றி சொல்லி உம்மை நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா. துயாதி தூயவரே உம்மை துதிக்கிறோம். துதிகளின் மத்தியிலே வாசம் பண்ணுகிறவரே உம்மை துதிக்கிறோம் ஐயா. ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. பரிசுத்தமுள்ள தேவனே உம்மை துதிக்கிறோம் ஐயா. நித்தியரே உம்மை துதிக்கிறோம். நிர்மல ராஜனே உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா. ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரே உம்மை துதிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா. நேற்றும் இன்றும் என்றும் மாறாத நல்ல தகப்பனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் மேல் நினைவாய் இருக்கிறவரே உம்மை துதிக்கிறோம் ஐயா. எங்களுக்காக யாவற்றை செய்கிறவரே உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா. அப்பா உம்முடைய அன்பிற்காக நன்றி சொல்லி துதிக்கிறோம் ஐயா. நீர் எங்கள் மேல் பாராட்டுகிற உம்முடைய கிருபைக்காக நன்றி சொல்லி துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய தயவுக்காக நன்றி ஆண்டவரே அப்பா. எங்களை பாதுகாத்து ஹல்லேலூயா இம்மட்டுமாய் நடத்தி வருகிற எல்லா நன்மைகளுக்காகவும் நன்றி சொல்லி துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. அன்பின் பரலோக பிதாவே அப்பா உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இது ஆசீர்வதிக்கப்பட்ட அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. காலை வேளைக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. எங்கள் ஆயுசு நாட்களிலே ஒரு நாளை கூட காண செய்த உம்முடைய மேலான தயவுகளுக்காய் இரக்கங்களுக்காய் நன்றி சொல்லி துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இந்த நாளின் ஆண்டவரை காலை தியான கூட்டத்தை தேவரி நீர் ஆசீர்வதித்து தாருங்க அப்பா. ஸ்தோத்திரிக்கிறோம். ஒவ்வொரு பகுதியும் தேவரி நீர் பொறுப்படுத்த, நீர் ஆளுகை செய்து நீங்கள் நடத்தி தரும்படி ஆஜபிக்கிறோம். வந்திருக்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளையும் ஆசீர்வதித்து அனுப்புங்க. எங்களோடு கூட ஆன்லைனில் இணைந்திருக்கிற தேவனுடைய பிள்ளைகளையும் தேவரீர் ஆசீர்வதிங்க அப்பா. உங்களுடைய கிருபையின் ஆவியினாலே ஒவ்வொருவரையும் நிரப்பி நீர் நடத்த முடியாது ஜெபிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. உங்களுடைய சமூகத்தில் எங்களை முற்றிலுமாய் தாழ்த்தி தருகிறோம். நீர் ஆளுகை செய்யுங்க அப்பா. ஹல்லேலூயா. நீர் பெரிய காரியங்களை செய்யுங்க, நீர் மகிமைப்படுங்க. இயேசுவின் மூலம் ஜெபங்கேலும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நாம் எல்லாரும் வரலாம். நம்ம எல்லாரும் சேர்ந்து என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம், உம்மைத்தான் நான் நம்பியிருக்கிறேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா என்று சொல்லி நம் 100% கர்த்தரே நம்பி இருந்து இந்த வார்த்தைகளை அறிக்கை செய்தவர்களாக விசுவாசமாய் இந்த பாடலை உற்சாகமாய் கரங்களை தட்டி பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் மகிமைப்படுவாராக. என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம், என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மைதான் நான் நம்பியிருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைதான் நான் நம்பியிருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம், என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். 100க்கு 100 உம்மை நான் நம்புவேன், அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. 100க்கு 100 உம்மை நான் நம்புவேன், அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. மனிதர்கள் முன்பாக தலை குனிந்து போகாமல் உதவி செய்திடுங்க, உயர்த்தி வச்சிடுங்க. மனிதர்கள் முன்பாக தலை குனிந்து போகாமல் உதவி செய்திடுங்க, உயர்த்தி வச்சிடுங்க. உம்மைதான் நான் நம்பியிருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்க
செய்யுங்கப்பா, உம்மைதான் நான் நம்பியிருக்கேன். அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா, என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்பவரே, அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்பவரே, அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. இரட்டிப்பான நன்மைகளை தருவேன்னு சொன்னீரே, இன்றைக்கு தந்திடுங்க, இப்பவே தந்திடுங்க. இரட்டிப்பான நன்மைகளை தருவேன்னு சொன்னீரே, இன்றைக்கு தந்திடுங்க, இப்பவே தந்திடுங்க. உம்மைதான் நான் நம்பியிருக்கேன். அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா, உம்மைதான் நான் நம்பியிருக்கேன். அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா, என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மை அல்லாமல் யார் என்னை உயர்த்தக்கூடும்? அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. உம்மை அல்லாமல் யார் என்னை உயர்த்தக்கூடும்? அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. ஐஸ்வர்யம் கனவுமே உம்மாலே தான் வருகிறது, ஆளுகை செய்யுங்கப்பா, மேன்மைப்படுத்துங்கப்பா. ஐஸ்வர்யம் கனவுமே உம்மாலே தான் வருகிறது, ஆளுகை செய்யுங்கப்பா, மேன்மைப்படுத்துங்கப்பா. உம்மைதான் நான் நம்பியிருக்கேன். அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா, உம்மைதான் நான் நம்பியிருக்கேன். அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா, என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் அப்படியே எழுப்பி நின்று இந்த காலை வேளையிலே கர்த்தருடைய சமூகத்திலே கூடி வந்திருக்கிற நாம், அப்பா நீரே நம்பிக்கை ஆண்டவரே, எங்கள் நம்பிக்கை வேறு ஒருவரோடும் இல்லை ஆண்டவரே. ஹல்லேலூயா. 100க்கு 100 நாங்கள் உண்மையே நம்பி இருக்கிறோம் ஆண்டவரே. நீர் எங்கள் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் செய்யக்கூடும். இம்மட்டும் எங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவரே எல்லா காரியங்களையும் செய்தவர் நீர் ஆண்டவரே. ஹல்லேலூயா. எல்லாவற்றையும் நன்மைக்காகவே செய்திருக்கிறீர் என்று அப்பா நாங்கள் விசுவாசித்து உடைய சமூகத்தில் வந்து நிற்கிறோம் அப்பா. இனிமேலும் எங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவரே நன்மையான காரியங்களை செய்கிறவர் நீர் என்பதை நாங்கள் நம்பி உடைய சமூகத்தில் நாளில் வந்திருக்கிறோம் ஐயா. ஹல்லேலூயா. உமக்கே நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. இம்மட்டுமாய் நீர் செய்த எல்லா உதவிகளுக்காகவும், இம்மட்டுமாய் நீர் செய்த எல்லா நன்மைகளுக்காகவும் நன்றியுள்ள உள்ளத்தோடு நான் உம்மை துதிக்கிறேன் அப்பா, உம்மை ஆராதிக்கிறேன், உம்மை உயர்த்துகிறேன் அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படி ஆய் சொல்லி ஆண்டவரே ஹல்லேலூயா ஸ்தோத்திர பலிகளை செலுத்தி நம் கர்த்தரை உயர்த்துவோம். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பா உம்மை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். ஆராய்ந்து முடியாத அதிசயங்களை நம்முடைய வாழ்க்கையிலே செய்கிற தேவன், எண்ணி முடியாத நன்மைகளை ஹல்லேலூயா, எண்ணில் அடங்காத நன்மைகளை செய்திருக்கிற தேவன் நம்முடைய தேவன் அப்பா. ஹல்லேலூயா. அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை மனதார உயர்த்துகிறோம் அப்பா. ஹல்லேலூயா. எல்லா சூழ்நிலைகளையும் அப்பா நாங்கள் உண்மையே நம்பி இருக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. உம்மை தவிர வேறு ஒருவரும் எங்களுக்கு இல்லை ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீரே எங்கள் நம்பிக்கை, நீரே எங்கள் நங்கூரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. உம்மை இந்த காலை வேளையிலே சபையாய் உயர்த்துகிறோம் ஐயா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா, உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம் அப்பா. உமக்கே துதி பலிகளை ஏறெடுக்கிறோம், ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுக்கிறோம் அப்பா, நன்றி பலிகளை ஏறெடுக்கிறோம் ஐயா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. இந்த கடைசி சரணத்தில் நாம் இப்படியாக பாடணும், உம்மை அல்லாமல் யார் என்னை உயர்த்தக்கூடும்? அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க என்று சொல்லணும். ஆமென். ஹல்லேலூயா. அவரை அல்லாமல் ஒன்றும் நம்மளால செய்ய முடியாது. ஆமென். ஹல்லேலூயா. அவரே சகலவற்றையும் செய்ய வல்லவர். ஆமென். ஹல்லேலூயா. அவரால் மாத்திரமே நம்மளை உயர்த்தக்கூடும், எவரையும் உயர்த்தவும் கனம் பண்ணவும் அவராலே ஆகும். ஆமென். ஹல்லேலூயா. ஐஸ்வர்யம் கனமும் உம்மாலே தான் வருகிறது. ஆளுகை செய்யுங்கப்பா, மேன்மைப்படுத்துங்கப்பா என்று சொல்லி நம்மை நாமே தாழ்த்தி அவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்தவர்களாக அப்பா, நீரால் மாத்திரமே, உம்மாலே மாத்திரமே
எல்லாம் கூடும் என்று சொல்லி நம்மளை முற்றிலுமாய் அவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்தவர்களாக இந்த வரிகளை அறிக்கை செய்து நம் கர்த்தரை நாம் பாடி கர்த்தரை நாம் ஆராதிப்போம். கர்த்தர் மகிமைப்படுவாராக. உம்மை அல்லாமல் யார் என்னை உயர்த்தக்கூடும்? அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. சொல்லுவோம், உம்மை அல்லாமல் யார் என்னை உயர்த்தக்கூடும்? அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. ஐஸ்வர்யம் கனவுமே உம்மாலே தான் வருகிறது. ஆளுகை செய்யுங்கப்பா, மேன்மைப்படுத்துங்கப்பா. ஐஸ்வர்யம் கனவுமே உம்மாலே தான் வருகிறது. ஆளுகை செய்யுங்கப்பா, மேன்மைப்படுத்துங்களை உயர்த்துமதான் நம்பி இருக்கேன். அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா, உமதான் நான் நம்பி இருக்கேன். அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா, உமதான் நான் நம்பி இருக்கேன். அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா, உமதான் நான் நம்பி இருக்கேன். அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். சொல்லுவோமா, என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். 100க்கு 100 உம்மை நான் நம்புவேன். அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. 100க்கு 100 உம்மை நான் நம்புவேன். அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. மனிதர்கள் முன்பாக தலை குனிந்து போகாமல் உதவி செய்திடுங்க, உயர்த்தி வச்சிடுங்க. மனிதர்கள் முன்பாக தலை குனிந்து போகாமல் உதவி செய்திடுங்க, உயர்த்தி வச்சிடுங்க. உம்மைதான் நான் நம்பி இருக்கேன். அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா, உம்மைதான் நான் நம்பி இருக்கேன். அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா, உம்மைதான் நான் நம்பி இருக்கேன். அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா, உம்மைதான் நான் நம்பி இருக்கேன். அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. ஹalleluya ஹalleluya அப்பா, உம்மையே நம்பி இருக்கிறோம் ஐயாப்பா. ஹalleluya ஹalleluya ஹalleluya. 100க்கு 100 அப்பா, உம்மையே நம்பி உம்முடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம் ஐயா. நீர் எங்களை கொண்டு பயன்படுத்துங்க, எங்களை ஆளுகை செய்யுங்க அப்பா. அப்பா, உம்முடைய சித்தத்தின்படி திட்டத்தின்படி நீர் நடத்தி செல்லுங்க அப்பா. ஹalleluya. மட்டும் உம்மை பாடி ஆராதிக்க மகிமைப்படுத்த நீர் கொடுத்த நல்ல பாக்கியத்திற்காக நன்றி அப்பா. தொடர்ந்து உம்முடைய வார்த்தைகளை கொண்டு எங்களோடு கூட பேசுங்க. நீர் மகிமைப்படுங்க. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். கரங்களை தட்டி கர்த்தருடைய சமூகத்துக்காக நன்றி சொல்லுவோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். ஆமென். அன்பு அம்மா அவர்களுக்காக நாம் ஜெபித்து அமரலாம். சகோதரி ரத்னாகர் ஆண்டி அவர்களுக்காக கடந்த நாளிலே அவர்களை சந்தித்து கர்த்தருடைய பந்தியை கொடுக்க கர்த்தர் கிருபை செய்தார். சுகமாய் இருக்கிறார்கள். ஆண்டவர் ஜெபத்தை கேட்டிருக்கிறார். அல்லேலூயா. தொடர்ந்து எல்லா சிகிச்சையிலே கிருபை இருந்து அப்சர்வேஷன் முடிந்து சீக்கிரத்தில் அவர் வீட்டிற்கு வரவும் வசனத்தின்படி தேவ சமூகத்தில் வந்து கர்த்தரை அவர்கள் மகிமைப்படுத்தும்படி நம்ம எல்லாரும் சேர்ந்து அவர்களுக்காய் ஜெபிப்போம். பிதாவே, உம்முடைய சமூகத்தில் அன்பு ஆண்டியை கொடுக்குறோம். கர்த்தருடைய கரம் அவர்களோடு கூட இருக்கட்டும். வியாதியை இருக்கிற அவனை கர்த்தர் தாங்குவார். வியாதியில் படுக்கையை மாற்றி போடுகிறார் என்று வாசிக்கிறோம். எல்லா வியாதி படுக்கையை கர்த்தர் மாற்றி போடும்படி, உடைய வல்லமையின் கரத்தை கர்த்தர் நீட்டும்படி, வார்த்தையை அனுப்பி குணமாக்கும்படி இந்த சமூகத்தில் நாங்கள் ஒருமித்து ஜெபிக்கிறோம். எல்லா தேவைகளை சந்தியும். சுகத்தோடு கூட ஆலயத்தில் வந்து கர்த்தரை மகிமைப்படுத்த கிருபைத்தார். வல்லக்கரம் கூட இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. கர்த்தர் ஜெபத்தை கேட்டபடியால் கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். உட்காருங்கள். கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து தேவன் நடத்துவாராக. அல்லேலூயா அல்லேலூயா. இந்த காலை வேளையிலே உற்சாகமாய் தேவ சமூகத்தில் வந்திருக்கிறவங்களை அன்போடு வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். நேரலையிலும் நம்மோடு இணைந்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளை அன்போடு வாழ்த்துகிறோம். கர்த்தர் நம்மோடு இருந்து ஆசீர்வதித்து நடத்துவாராக. ஆமென். காலை 11 மணிக்கு ஜூம் வழியாக வழக்கத்தின்படி நம்முடைய சபையின் ஜெபம் நடைபெறும். வாய்ப்புள்ளவர்கள் எங்களோடு இணைந்து நீங்களும் ஜெபத்தில் காணப்படும்படி உங்களை அன்போடு கூட கேட்கிறோம். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இந்த நாளிலே பிறந்த நாளை காண்கிற அன்புக்குரிய சகோதரி சகா எமேரி ஜான் அவர்களுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தர் அவர்களுக்கு நல்ல புதிய ஆண்டின் ஆசீர்வாத நன்மைகளை, கிருபைகளை, சமாதானத்தை, சுகத்தை தந்து ஐயாவை சந்தித்து
அவளை வாஞ்சிக்கிறபடி குடும்பமாக தேவ சமூகத்துக்கு கர்த்தர் கொண்டு வரும்படி அவருடைய பிள்ளைகள் மருமக்கள் பேர பிள்ளைகளோடு தேவ கிருபை நடத்தும்படி அவர்களுக்காய் ஜெபிக்கிறோம். அன்பு சகோதரியை வாழ்த்துகிறோம். கர்த்தர் அவர்களோடு இருந்து ஆசீர்வதித்து நடத்துவாராக. ஆமென். சுருக்கமாக இந்த காலை வேளையிலே கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் தியானித்து ஜெப குறிப்புகளுக்கு நேராக நாம் கடந்து போகலாம். சங்கீதங்களின் புஸ்தகம் 22ஆம் சங்கீதம் 4ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். 22ஆம் சங்கீதம் 4வது வசனம். எங்கள் பிதாக்கள் உம்மிடத்தில் நம்பிக்கை வைத்தார்கள், நம்பின அவர்களை நீர் விடுவித்தீர். Our fathers trusted in thee, they trusted and thou didst deliver them. எங்கள் பிதாக்கள் உம்மிடத்திலே நம்பிக்கை வைத்தார்கள், நம்பின அவர்களை நீர் விடுவித்தீர். ஆமென். அல்லேலூயா. இன்னைக்கு எத்தனை பேர் நம்ம ஆண்டவரை நம்புகிறோம்? மனுஷன் நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாக இருப்பது, நம்பிக்கையாக இருப்பது நல்லது. ஆமென். அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நம்முடைய நம்பிக்கை இன்றைக்கு எப்படி இருக்கிறது? எல்லோரும் சொல்லுவாங்க, இந்த மருந்து மாத்திரை இருக்கிற வரைக்கும் எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. எங்கள் ஆண்டி ஒருத்தர் இருக்கிறாங்க, இப்போ இருக்கிறாங்க, அபவ் 80 அவங்க. ஸ்தோத்திரம். அவங்க சொல்லுவாங்க, இந்த டாக்டர் இருக்கிற வரைக்கும் எனக்கு பிரச்சனை இல்லைப்பா, இந்த குரோம்பட்ட டாக்டர் நான் போய் பார்த்துட்டேன்னா போதும், நான் சுகமாயிடுவேன், பிரச்சனையே இல்லை. ரொம்ப முடியாமல் ஆட்டோவில் தூக்கிட்டு போவாங்க, டாக்டரை பார்த்தோன்னே சரியாயிடுவாங்க, ட்ரெயினில் வருவாங்க. அப்படி ஒரு நம்பிக்கை அந்த டாக்டர் பேரில். கொரோனா பீரியடில் அவர் மரித்து போனார். ஃபோன் பண்ணி கேட்டேன், நீங்கள் நம்பின டாக்டர் போய் சேர்ந்துட்டாரே, இனி என்ன பண்ண? சேர்த்துட்டாரா அப்படின்னு. ஆமாம், நானே போஸ்டரை பார்த்தேன், தெரிஞ்சுக்கிட்டேன், நீங்கள் நம்பின டாக்டர் போய் சேர்ந்துட்டார். ஆனால் இன்றைக்கும் கர்த்தர் உள்ள ஜீவனோடு வச்சிருக்கிறார். தேவனுக்கு மகிமை. எதற்கு சொல்கிறேன்? இன்றைக்கி நம்முடைய அநேகருடைய நம்பிக்கை உலகத்திலும், உலகத்தில் இருக்கிற மனுஷரிலும், நாம் வைத்திருக்கிற செல்வங்களிலும், பணத்திலும், நம்முடைய வேலைகளிலும் என்று சொல்லிக்கொண்டே போகலாம். முதிர்ந்தவர்களை சொல்லுங்க, எங்களுக்கு என்னங்க சாகிற வரைக்கும் பென்ஷன் இருக்குது, ஒரு பிரச்சனையும் இல்லை, பெண்ணும் சன்னும் எங்களை விட்டாலும் அரசாங்கம் கொடுக்குற பென்ஷன் இருக்குது, அதுதான் எங்களுடைய நம்பிக்கை. ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது? எங்கள் பிதாக்கள் உம்மிடத்திலே நம்பிக்கை வைத்தார்கள், சொல்லுங்க, நம்பின அவர்களை கர்த்தர் விடுவிக்கிறார். ஆமென். இன்னைக்கு எத்தனை பேர் அநேக நெருக்கத்தோடு பிரச்சனையோடு ஸ்தோத்திர ஆண்டுடைய சமூகத்தில் வந்திருக்கிறோமோ, இந்த ஜெபத்தில் காணப்படுகிறோமோ, நம்ம எல்லாருடைய நம்பிக்கை கர்த்தர் பேரில் காணப்படும். ஆமென். அல்லேலூயா. யோவான் சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்திலே படிக்கும்போது, யோவான் 8:32 வாசிக்கலாம். சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். சத்தியத்தையும் அறிவீர்கள். சத்தியம் அப்போ வசனம். சத்தியம் என்பது ட்ரூத், ஆங்கிலத்தில் உண்மை, சத்தியம். சத்தியத்தை அறிவீர்கள். சங்கீதக்காரர் சொல்றார், சத்தியம் என்பது என்ன? வசனமே சத்தியம். சத்தியம் என்பது என்ன? வசனமே சத்தியம். அப்போ வசனத்தை அறிவீர்கள். வசனத்தை அறியணும். வசனம் தெரிஞ்சாதான். ஒரு குடும்பத்தார் இங்கே வந்திருந்தாங்க என்னை பார்க்கும்படி. முதல் முறையாக அந்த சகோதரன் என்னை பார்க்க வராரு. காரியங்களாக பேசினோம். அவருக்காக ஜெபம் பண்ணேன் கர்த்தருடைய கிருபையினால. அவர் முடிக்கும்போது சொன்னார், வண்டர்ஃபுல் ப்ரேயர் பாஸ்டர் அப்படின்னார். நான் ஒன்றும் ஜெபம் பண்ணல, வெறும் வசனத்தை தான் சொன்னேன். அவளுக்காக சில வாக்குத்தத்த வசனங்களை, ஆலோசனையான வார்த்தைகளை நான் சொல்லி அவளுக்காக ஜெபம் பண்ணேன். இது வரைக்கும் என் வீட்டுக்கு அவர் வந்ததில்லை, ஃபஸ்ட்டு டைம் வராரு. வரும்போது இப்படி சொன்னார், ரொம்ப அருமையான ஒரு ஜெபம். நமக்கு ஒன்றும் பெரிய காரியம் ஞானம் இல்லை, கர்த்தருடைய வசனம், வேற ஒன்றுமே கிடையாது. இப்போ வசனத்தை நாம் அறியும் பொழுது வசனம் நம்மை விடுதலையாக்கும். வேதத்தில் நாம் படிக்கிறோம், குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள். ஸ்தோத்திர. பரிசுத்த ஆவி எங்கே இருக்கிறதோ அங்கே விடுதலை. ஆமென். நம்முடைய ஆண்டவர் அவர் விடுதலை நாயகன். ஆமென். அல்லேலூயா. நம்பும் பொழுது விடுதலை தர்றாரு, வசனத்தை அறியும் போது விடுதலை தர்றாரு, அவர் விடுதலையாக்கும் போது விடுதலையை நாம் பெறுகிறோம். ஆமென். சொல்ல மாட்டீங்களா? அல்லேலூயா. ஆவியானவர் எங்கே இருக்கிறாரோ அங்கே நமக்கு விடுதலை. ஆமென். இப்போ யாருக்கு இந்த விடுதலையை கொடுக்கிறார்? விடுதலை உண்டு. யாருக்கு அந்த விடுதலை கொடு? 4 வசனங்கள் நமக்கு தெரிந்த காரியங்கள் தான். நான் வேகமாய் ஞாபகப்படுத்தி கடந்து போகிறேன். முதலாவது வாசிங்க, 91ஆம் சங்கீதம், ஸ்தோத்திர 14வது வசனம். 91:14.
அவன் என்னிடத்தில் வாஞ்சியா இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன். போதும். அவன் என்னிடத்தில், சொல்லுங்க சத்தமா சொல்லுங்க, வாஞ்சை. ஆங்கிலத்தில் set his love upon me அப்படின்னா அவன் என்னிடத்தில் அன்பு வைத்திருக்கிறபடினால். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. தமிழ் மொழிபெயர்ப்பில் வாஞ்சை என்று இருக்கிறது. ஆனால் ஆங்கில மொழிபெயர்ப்பில் நாம் படிக்கும் பொழுது he had set his love upon me, அவன் என் மேலே அன்பு வைத்திருக்கிறதுனால நான் என்ன பண்ணுவேன், அவனை சொல்லுங்க விடுவிப்பேன். அப்போ தேவன் நம்மை விடுவிக்கிறதற்கு, தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நமக்கு ஒரு வாஞ்சை வேணும், அவர் மேலே அன்பு வைக்கிற ஒரு அனுபவம் வேணும். சகேவி குறித்து நாம் அறிந்திருக்கிறோம். இயேசு எப்படிப்பட்டவரோ என்ற அவரை காண்கிற ஒரு வாஞ்சை உள்ளவனாய் அவன் காணப்பட்டான். பிரயாசப்படுறான், முன்னால் ஓடினான், அத்தி மரத்தில் ஏறி மேலே உட்காந்துட்டான். அவனுடைய வாஞ்சையை கத்தர் பார்க்குறாரு, அவனுடைய பிரயாசத்தை கத்தர் பார்க்குறாரு. அவன் ஆண்டவரை பார்க்கணுன்னு வாஞ்சித்தான். ஆண்டவர் அவன்கிட்ட சொல்கிறாரு, அப்பா இறங்கி வா, உன் வீட்டுக்கு நான் வரேன் அப்படின்னு. எப்படி இருந்திருக்கும் யோசித்து பாருங்க. இன்னைக்கு நம்முடைய வாஞ்சை எப்படி இருக்குது? உலகத்தில் அதை வேணும், இதை வேணும், இந்த காரியம் வாங்கணும், அந்த காரியம் வாங்கணும். நேற்றுக்கு ஒரு சகோதரனோடு பேசிகிட்டு இருந்தார், பாஸ்டர் கடைக்கு போனோம், இந்த குறிப்பிட்ட காரியம் தான் வாங்கணும்னு போனோம். ஆனால் போய் எல்லாம் பார்த்தா இது வேணும், அது வேணும், அது வேணும்னு எடுத்துட்டோம். 1,00,000 ரூபாய்க்கு மேலே போயிடுச்சு பில்லு. தோதர் இன்னைக்கு நிறைய இந்த காரியங்களை செய்யணும், வாங்கணும், தப்பில்லை. தேவையாக இருக்குமானால் வாங்கலாம், தவறில்லை. ஸ்தோத்திரம். நம்முடைய வாஞ்சை இன்னைக்கு உலகத்தின் பேரில் இருக்கிறது. உலகத்தின் காரியங்களை வாஞ்சிக்கிறோம். வேதம் சொல்கிறது, அவன் என்னிடத்தில் வாஞ்சையாக இருக்கிறபடினால் நான் அவனை விடுவேன். தேவன் நம்மை விடுவிக்கிறதுக்கு நம்முடைய வாஞ்சை, நம்முடைய அன்பு அவர் மேலே காணப்பட வேண்டும். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அதில் ஒவ்வொரு காரியத்திலும் கர்த்தர் பேரில், அவருடைய வசனத்தின் பேரில், அவருடைய ஜபத்தின் மேலே வாஞ்சை, ஆலயத்தின் மேல் வாஞ்சை. நிறைய சொல்லிகிட்டே போகலாம், நேரம் இல்லை. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். முதலாவது வாஞ்சை உள்ள அன்பை அவர் மேலே வைக்கிற அனுபவத்தில் நாம் இருப்போமானால் ஒரு விடுதலையின் ஆசீர்வாதத்தை தேவன் நமக்கு தந்து நடத்துவார். ரெண்டாவது, நீதிமொழிகள் 11ஆம் அதிகாரம் ஸ்தோத்திரம் 8ஆம் வசனத்தை நான் வாசிக்கலாம். நீதிமொழிகள் 11:8. நீதிமான் இக்கட்டு நின்று விடுவிக்கப்படுவான். போதும் ஸ்தோத்திரம், நேரம் இல்லை. ஸ்தோத்திரம். நீதிமான் இக்கட்டில் இருந்து என்ன பண்ணுவான்? விடுவிக்கப்படுவான். ரெண்டாவது விடுவிக்கப்படுதல் யாருக்கு? வசனம் இல்லையோ? ஸ்தோத்திரம், நல்லது, ஸ்தோத்திரம். நீதிமான் யார்? நீதிமான் அது சத்தமே வரலையே. யார் நீதிமான்? எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்திருக்கிறார். எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமானாக்கி இருக்கிறார். நீங்களும் நானும் வசனத்தின்படி நீதிமான். ஆமென். நமக்காக ரத்தம் சிந்தி அவர் மீட்டு கொண்டதுனால நம்ம நீதிமான்களாக இருக்கிறோம். அல்லேலூயா. தாவீதை குறித்து அவனுடைய சத்ருவாய் இருந்த விரட்டின சவுல் அறிக்கையிடுறான், நீ என்னை பார்க்கிலும் நீதிமான் சொல்லிட்டு அது காரணத்தை சொல்கிறேன். ஏன் அவனை நான் நீதிமான் சொல்கிறேன்? நான் அவனை தோத்திரம் என்ன பண்ணேன்? கொலை பண்ணுறதுக்கு எத்தனை பண்ணி விரட்டிகிட்டே இருந்தேன், தீமை செய்ய நினைத்தேன், ஆனால் நீ எனக்கு தீமை செய்யல, தீமைக்கு பதிலாக நன்மை செய்த. இப்போ சொல்லுங்க, யார் நீதிமான்? இப்போ நம்ம தானா? தோத்திரம், நல்லது. அப்படி இருந்தால் நல்லது. தீமைக்கு நன்மை. அவன் எவ்வளோ பேசலாம், நம்மளை எப்படிலாம் சொல்லியிருக்கிறான். அதே தீமையை நானும் செய்யணும், நானும் பேசணும், நானும். அப்போ பிரயோஜனமே இல்லையே. எதுக்கு ஊழியம் செய்யணும்? எதுக்கு வேதத்தை வாசிக்கணும்? எதுக்கு ஜெபம் பண்ணணும்? தீமையே நன்மையினால வெல்லுன்னு வேதம் சொல்லுறது. யோசேப்பு சகோதரர்களாலே வஞ்சிக்கப்பட்டான், தீமை உண்டானது. தோத்திரம். சகோதரரை பார்த்து சொல்கிறப்பா, நீங்கள் இந்த இடத்துக்கு என்ன அனுப்புனதுக்காக வருத்தப்பட வேண்டாம், நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், வெகு ஜனங்களை உயிரோடு காக்கும்படி அந்த தீமையை கர்த்தர் எனக்கு நன்மையாய் முடிய பண்ணார். தோத்திரம். அவ்வளோதான். அவ்வளோதான். இன்னைக்கு வரைக்கும் யோசேப்பை பற்றி பேசிக்கிட்டு இருக்கிறோம். நம்மளை பற்றி யாருன்னா பேசுவாங்களா? ஐயோ அந்த ஆளா டபால் டபால் பேசுவார், எதிரே சொல்லுவார், மேடையில் போட்டு அடிப்பார், இப்படி தான் நமக்கு பேர். தோத்திரம். அப்போ நீதிமான் நம்ம சொல்ல முடியல இல்லையா? தீமையை நன்மையினால் வெல்லணும். சவுலினுடைய அறிக்கை. தாவீதை பார்த்து சொல்கிறான், என்னை பார்க்கிலும் நீதிமான். ஆமென். நீதிமான் என்பவன் தீமைக்கு
நன்மை செய்கிறவன். அந்த அனுபவத்தை கர்த்தர் நமக்கு தரட்டும். நீதிமான் இக்கட்டிலிருந்து விடுவிக்கப்படுவான் என்ற இந்த விடுதலையின் ஆசீர்வாதத்தை நீதிமான்களாகிய நமக்கு கர்த்தர் தந்து நடத்துவார். ஆமென். மூன்றாவது 50ஆம் சங்கீதம் 15வது வசனம். 50ஆம் சங்கீதம் 15வது வசனம். ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். ஆபத்து காலத்திலே என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன். மூணாவது விடுதலை யாருக்கு? மூணாவது விடுதலை யாருக்கு? அவரை கூப்பிடுறவருக்கு. யாருக்கு? அவர்களை ஆண்டவரை கூப்பிடணும். நம்ம கூப்பிடுறோமா? இந்த வசனத்தின்படி நம்ம கூப்பிடுறோம். பிரச்சனை வந்த உடனே, ஆபத்து வந்த உடனே, நெருக்கம் வந்த உடனே, பலவீனம் வந்த உடனே, வியாதி வந்த உடனே தோத்துறோம். உடனே தோத்துறோம். ஆபத்து, ஆண்டவரே ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடுன்னு சொன்னீரே. எப்படி கூப்பிட சொன்னார்? முந்தின வசனத்தை வாசித்து பாருங்க. உன் பொருத்தனையை செலுத்தி ஸ்தோத்திர பலியோடு கூட ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு. ஸ்தோத்திரம் பண்ணணும், பொருத்தனையை நிறைவேற்றணும். நம்ம எல்லாம் விட்டுருவோம். முன்ன பின்ன இருக்கிற எல்லா பகுதியும் விட்டுட்டு எனக்கு வேண்டிய பகுதியை மட்டும் எடுத்துருது. ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடுன்னு சொன்னீரே, நான் ஆபத்தில் இருக்கிறேன். அநேகர் ஆபத்தில் தான் பொருத்தனைலாம் பண்ணுவாங்க. ஐயோ ஆண்டவரே, சர்ச்சுக்கு வந்துடுறேன், ஒழுங்காக தசம்பாகம் கொடுத்துருவேன், காணிக்கை கொடுத்துருவேன். ஆபத்து பிரச்சனை நேரத்தில் அப்படி இல்லை. எல்லா சூழ்நிலையிலும் எப்போதும் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிற, துதிக்கிற ஒரு நல்ல அனுபவம் நமக்கு வேணும். அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் மறு உத்தரவு அருளி செய்து ஆபத்தில் நானே அவனோடு இருந்து என்ன பண்ணுவேன்? அவனே தப்புவித்து கனப்படுத்துவேன். 91:15 நினைக்கிறேன். ஸ்தோத்திரம், தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். எரேமியா 33:3 சொல்றார், என்னை நோக்கி கூப்பிடு, நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு செய்வேன். ஆமென். அப்போ தேவனை நோக்கி நம்ம கூப்பிடுற அனுபவம் வேணும். தனி நபராய் கூப்பிடணும், குடும்பமாய் கூப்பிடணும், சபையோடு இணைந்து கூப்பிடணும், உபவாசத்தோடு கூப்பிடணும், விசுவாசம் உள்ளவர்களாய் கூப்பிடணும், அவர் நாமத்தினாலே கூப்பிடுகிற அனுபவம். இப்படி நிறைய கூப்பிடுகிற அனுபவம் இருக்கிறது. எதுக்குமே தலையை காட்ட மாட்டோம். காலை ஜபத்துக்கு வந்துட்டா போதும், அதோட சரி. சகோதரி கூட்டம் வேணாம், உபவாச ஜபம் வேணாம். ஒரு நாள் வந்தால் போதாதா? ஒரு நாளைக்கு ஒரு நேரம் ஆலயத்துக்கு வந்தால் போதாதா? சங்கீதக்காரன் சொல்கிறாரு, ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று அவர்கள் எனக்கு சொன்னபோது நான் மகிழ்ச்சியோடு இருந்தேன். கர்த்தருடைய ஆலயத்துக்கு வந்து மகிழ்ச்சியோடு நம்ம ஆண்டவருடைய சமூகத்தை நோக்கி பார்க்கும் பொழுது, அவர் நோக்கி கூப்பிடும்போது ஆண்டவர் நம்மை விடுவிக்கிற தேவன். ஆமென். கடைசியாக தானியேல் 3ஆம் அதிகாரம் 28வது வசனம். தானியேல் தீர்க்க தரிசன புஸ்தகம் 3:28. அப்பொழுது நேபுகாத் நேச்சார் வசனித்து, ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்களுடைய தேவனுக்கு ஸ்தோத்திரம், அவர்கள் தங்களுடைய தேவனை தவிர வேறொரு தேவனையும் சேவித்து பணியாமல் அவரையே நம்பி ராஜாவின் கட்டளையை தள்ளி தங்கள் சரீரங்களை ஒப்பு கொடுத்ததினால் அவர் தமது தாசனை அனுப்பி தம்முடைய தாசரை விடுவித்தார். தம்முடைய தூதனை அனுப்பி தம்முடைய தாசனை விடுவித்தார். ஆமென். சம்பவம் நேற்று கூட சொன்னேன், ஞாபகம் இருக்கும். நேரம் முடிஞ்சிருது. கர்த்தருக்கு மகிமை. யார் கொண்டு போய் அக்னி சூளையில் போட சொன்னாரோ அதே நேபுகாத் நேச்சார் வசனித்து என்ன பண்ணுறாரு? அவர் பேசுகிறார். ஸ்பெக் அண்ட் செட். அவர் வாயினால பேசுகிறார். என்ன சொல்கிறார் பாருங்க. சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவருடைய தேவனுக்கு ஸ்தோத்திரம். என் கடவுள் தான் பெரிய கடவுள், என் கடவுளை வணங்குன்னு சொன்ன மனுஷன் சொல்கிறான், அவர்களுடைய தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஆமென். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? அல்லேலூயா. ஏன் அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துறாரு? அவர்கள் தங்களுடைய தேவனை தவிர வேறொரு தேவனையும் சேவித்து பணியாமல் அவரையே நம்பி. ஆமென். ஆனால் ஆரம்பத்தில் சொன்னேன், எங்கள் பிதாக்கள் உம்மிடத்தில் நம்பிக்கை வைத்தார்கள், நம்பின அவர்களை நீர். ஆமாம், அவரையே நம்பினாங்க. ராஜாவினுடைய கட்டளை எப்படின்னா இருக்கட்டும், கவர்மெண்ட் ஆர்டர் எப்படின்னா இருக்கட்டும், ஆனால் அவர்களுடைய நம்பிக்கை என் தேவன் மாத்திரமே. நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை விடுவிக்க வல்லவர். அவர் விடுவிக்காமற் போனாலும் நீர் வைத்திருக்கிற சிலையை நாங்கள் வணங்குவது இல்லை என்று ராஜாவாகிய உமக்கு தெரிந்திருக்க கடவது என்று அவர்கள் அறிக்கையிடுகிறதை நம்ம வேதத்தில் படிக்க முடியும். இந்த காலை வேளையில் எப்படிப்பட்ட எதிர்மறையான சூழ்நிலைகள் காணப்பட்டால்
அரசாங்க உத்தரவுகள் நமக்கு எதிராக இருந்தாலும் நம்ம ஒருபோதும் கர்த்தரை விட்டு மற்ற எந்த காரியங்களையும் பணிந்து கொள்ளக்கூடாது. வர நாட்களில் வரப்போகுது, அதெல்லாம் வரப்போகுது. தோத்திர வேதத்தில் சொல்லப்பட்ட காரியங்கள் எல்லாம் வரப்போகிறது. ஒரு சொரூபம் பேசுமாம், தன்னை வணங்காதவர்களை கொன்று போடுமாம். வாஸ்து இல்லையா? தோத்திரம். தேவனுடைய பிள்ளைகளே, கடைசி நாட்களில் இருக்கிறோம். நம்முடைய நம்பிக்கை முழுவதுமாய் கர்த்தர் பேரில் இருக்கணும். ஆமென், அல்லேலூயா. தங்கள் சரீரம் என்ன வெந்து நாசமாக போனாலும் பரவாயில்ல, எந்த அக்கினி சூளைக்கு நாங்கள் போடப்பட்டாலும் பரவாயில்ல, ஒரு நாள் எங்கள் தேவனை தவிர வேறு ஒன்றையும் நாங்கள் வணங்க மாட்டோம். ஆமென். ஒரு வைராக்கியம் உள்ள ஜீவியம். ஆமென். அதனால தான் அந்த ராஜா அறிக்கையிடுறாரு, கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்பி தம்முடைய தாசரை விடுவித்தார். அப்போ ஆண்டவர் நம்மை விடுவிக்கிறது. ஒரு வைராக்கியம் உள்ள தேவ ஜனமாக கர்த்தரையே பணிந்து கொண்டு அவரையே நம்பி அவரையே சார்ந்திருக்கும் பொழுது விடுதலையின் ஆசீர்வாதத்தை கர்த்தருடைய ஜனமாகி நமக்குள்ளே கர்த்தர் தந்து ஆசீர்வதித்து நடத்துவார். தலைகளை தாழ்த்தி தேவ சமூகத்தை நோக்கி பார்த்து, எங்கள் பிதாக்கள் நம்மிடத்தில் நம்பிக்கை வைத்தார்கள், நம்பினவர்களை நீர் விடுவித்து வசனத்தை அறிவீர்கள், வசனம் உங்களை விடுதலை ஆக்கும். குமாரன் விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலையும் உண்டு. யாருக்கெல்லாம் விடுதலை? ஸ்தோத்திரம். முதலாவது நம்ம வாசித்தோம், வாஞ்சை உள்ளவன். இரண்டாவது நீதிமானாய் உள்ளவன். மூன்றாவது கூப்பிடுகிறவன். நான்காவது வைராக்கியம் உள்ளவனாய் தேவனுடைய வசனத்துக்கு தன்னை ஒப்பு கொடுக்கிறவன். கர்த்தரை சார்ந்திருக்கிறவன், கர்த்தரையே நம்பி இருக்கிறவன், அவன் விடுவிக்கப்படுவான். சொல்றீங்களா? ஆண்டவர் விடுதலையின் ஆசீர்வாதத்தை எனக்கு தந்து நீரே என்ன நடத்துவீரா? ஒப்பு கொடுக்கிறோம். ஆபத்து நேரம் கூப்பிடும் எனக்கு என்றும் பதில் உண்டு. ஆபத்து நேரம் கூப்பிடும் எனக்கு என்றும் பதில் உண்டு. என்னோடு இருந்து விடுதலை கொடுத்து என்னை உயர்த்துவார். என்னோடு இருந்து விடுதலை கொடுத்து என்னை உயர்த்துவார். அல்லேலூயா, ஆனந்தமே. ஆமென். அல்லேலூயா, ஆனந்தமே. அல்லேலூயா, ஆனந்தமே. அல்லேலூயா, ஆனந்தமே. துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். என்றும் ஆனந்தம் என் இயேசு தருகிறார். என்றும் ஆனந்தம் என் இயேசு தருகிறார். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். அல்லேலூயா. என்றும் ஆனந்தம். எதனால ஆனந்தம்? கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற விடுதலையினால. ஆமென். நம்பினவர்களை விடுவிக்கிற தேவன், வாஞ்சிக்கிறவனை விடுவிக்கிற தேவன், நீதிமானை விடுவிக்கிற தேவன், கூப்பிடுகிறவனை விடுவிக்கிற தேவன், அவரையே நம்பி அவரையே சார்ந்திருக்கிறவனை விடுவிக்கிற தேவன். விடுதலையின் ஆசீர்வாதத்தை நமக்கு தந்து ஆசீர்வதித்து நடத்துவார். பிதாவை கொடுத்த நல் வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். உடைய ஜனங்களிலே வார்த்தைகளை நிறைவேற்றும். நேரலையில் எங்களோடு இணைந்து இந்த ஜெபத்தில் காணப்படுகிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் விடுதலையின் ஆசீர்வாதத்தை கர்த்தர் கட்டளையிட்டு ஆசீர்வதிங்க, மேன்மைப்படுத்துங்க. நாள் முழுது கிருபை தாங்கட்டும். காலையில் நடக்கிற ஜூம் பிரேயர் ஆசீர்வதித்து தார். போக்கில் வரத்தில், வேலை சதத்தில், பள்ளி கல்லூரி வியாபாரங்களில் கிருபை இருக்கட்டும். வாகனத்தில் போகிற பிள்ளைகளுக்கு வேண்டிய பாதுகாப்பை தந்து போக்கில் வரத்தில் பாதுகாத்து தீமைகளுக்கு விலக்கி பிள்ளைகளை வாகனங்களை கர்த்தர் காக்கும்படி ஒப்பு கொடுக்கிறோம். பலவீனத்தோடு சுவீனத்தோடு இருக்கிற எல்லா தேவ பிள்ளைகளை பலப்படுத்தும். மருத்துவமனையில் இருக்கிற அன்பு சகோதரிக்காக ஜெபிக்கிறோம். தாயரை கர்த்தர் பலப்படுத்தி மருத்துவ தேவைகளெல்லாம் சந்தித்து மருத்துவ உதவிகளை நம்முடைய கிருபையிருந்து ஆண்டவரே தேவனுடைய ஆசீர்வாதத்தை முழுமையாக சுதந்திரித்துக் கொள்ள, விடுதலையின் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள, ஆண்டவர் தேவ பலனை பெற்றுக்கொள்ள
கர்த்தர் கிருபைத்தார். சுகத்தோடு தேவனை மகிமைப்படுத்த கிருபைத்தார். பிறந்த நாளை காண்கிற அன்பு சகோதரி சகாய் மேரி அவர்களுக்காய் ஜெபிக்கிறோம். உற்சாகமாக ஆலயத்திலே ஆராதனை ஜெபங்களிலே பங்கு பெறுகிற சகோதரி பலப்படுத்தி புதிய ஆண்டின் நன்மையை தந்து கணவரை சந்தித்து பிள்ளைகள் மருமக்கள் பேரப்பிள்ளைகளோடு கிருபிருந்து குடும்பமாய் ஆலயத்தை கொண்டு வாங்க. நாமத்தை மையப்படுத்த வல்ல கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவா. ஆமென், ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தரை நம்புங்கள், அவர் உங்களை விடுவித்து ஆசீர்வதித்து நடத்துவார். God bless you. Praise the Lord. God bless you.